ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் உடச்ச கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். அது ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். கூட வந்து ஒரு 1/4 கிளாஸ் பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கிளாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம டெய்லி ரெகுலராக ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக இதுவும் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். அப்புறம் நல்லா இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இது கூட வந்து நான் ஒரே ஒரு 2 ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது. இதை வந்து நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது எனக்கு வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக வரும். இந்த பவுட்ரு பாருங்கள். இது நல்லா நான் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இதை நான் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் 3 பேருக்கு செய்கிறேன். அதனால் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நான் இது அரைச்சி வச்ச பவுட்ரு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய ஸ்பூன்லேயே ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்த்தோன்னா கெட்டி விழுந்துடும். அதனால் அது இப்படி மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது தான் கட்டி விழாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா இதை சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சதை அதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துப்பேன். இது கூட நான் கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பால் ஸ்மெல்லு பசங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் பால் சேர்த்துக்கிறேன். பிடிக்காதவங்க பால் இல்லாமல் கூட அப்படியே கூட குடிக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். வெல்லம் கருப்பட்டி எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். நான் 2 பீஸ் தேங்காய் மட்டும் நல்லா திருவி சேர்த்துக்கிறேன். இதில் அந்த தேங்காய் நான் குடிக்கும் போது அது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. அதுக்காக நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் நாட்டு சக்கரை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் துருவி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா 10 நிமிஷம் கொதிச்சோன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஸ்கூலுக்கும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். பிரேக் டைமில் குடிப்பாங்க. நான் இன்றைக்கி சண்டே இது தான் செஞ்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டாக. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.